8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4 நாட்டுப்புற கைவினைக் கலைஞர்களோட புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பனையோலைகள். பானை வனைதல் ஒரு சிறந்த கலையாகும். பானை வனைதல் ஒரு சிறந்த கலையாகும். மட்டுமல்ல என்பதை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மட்டும் ப்ளஸ் அல்ல. கயிறு ப்ளஸ் கட்டில் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கயிற்றுக்கட்டில். பின்வரும் சொல்லை சொற்றொடரில் அமைத்து எழுதுக. முழுவதும். தொழிலாளி நாள் முழுவதும் உழைப்பார். மட்டுமல்லாமல். புயல் காற்று வீசியதில் செடி கொடிகள் மட்டுமல்லாமல் மரங்களும் வீழ்ந்தன. அழகுக்காக. முகத்தின் அழகுக்காக இயற்கை களிம்புகளை மட்டும் பயன்படுத்தலாம். முன்பெல்லாம். மாணவர்களுக்கு முன்பெல்லாம் ஓடி ஆடி விளையாடுவதற்கு நேரம் இருந்தது. குருவினா எவற்றையெல்லாம் கைவினைக் கலைகள் என்று கூறுகிறோம். மண்பாண்டங்கள் செய்தல், மூங்கில் கொண்டு பொருள்கள் செய்தல், பனையோலையில் பொருள்கள் செய்தல், பிரம்பினால் பொருள்கள் செய்தல், மண் பொம்மைகள் செய்தல், மரப்பொம்மைகள் செய்தல், காகித பொம்மைகள் செய்தல், தஞ்சாவூர் தட்டு செய்தல், சந்தன மாலையும் ஏலக்காய் மாலையும் செய்தல், மாட்டுக்கொம்பு, சங்கு, கிளிஞ்சல் போன்ற பொருட்கள் கொண்டு உருவாக்குதல். மண்பாண்டம் சுடுமண் சிற்பம். ஒப்பிடுக. மண்பாண்டம் செய்தல். களிமண்ணுடன் மெல்லிய மணல், சாம்பல் ஆகியவற்றை கலந்து மண்பாண்டங்கள் செய்து சூளையில் சுட்ட பின் பயன்படுத்தப்படும். களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டு எடுக்கப்படும். குருவினா 3. பனையோலையால் உருவாக்கப்படும் பொருட்கள் யாவை? இதற்கான விடை பக்க எண் 73 இருக்கு. பக்க எண் 73 3வது பேரால குழந்தைகளுக்கான கிளுகிளுப்பை அதில் ஆரம்பித்து தொப்பி, ஓலைப்பாய் அதை எழுதிட்டு அப்புறம் கயிறு, கட்டில், கூடை போன்றவை செய்யப்படுகின்றன. அதுவரையும் குருவினா 3ற்கான விடை. சிறுவினா 1. தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பினை காட்டும் சான்றுகள் எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 70 இருக்குது. பக்க எண் 70 பொறுப்பாளர் அதில் மிகவும் பழமையான கைவினை கலைஞர்களுள் அதில் ஆரம்பித்து அந்த பேரா முடிகிற வரைக்கும் சிறுவினா 1ற்கான விடை. இதை நீங்கள் அந்த பேராவாக எழுதிக்கலாம், இல்லைனா பாயிண்ட்டாக. ஃபஸ்ட்டு பாயிண்ட் மிகவும் அதில் ஆரம்பித்து தாழிகள் கிடைத்துள்ளன. அப்புறம் செகண்ட் பாயிண்ட் நாகப்பட்டினம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மிகவும் அதில் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் லைன் பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. அதுவரையும். 2வது பாயிண்ட் தமிழ்நாட்டில் அதில் ஆரம்பித்து தாழிகள் கிடைத்துள்ளன. 3வது பாயிண்ட் நாகப்பட்டினம், நாகை மாவட்டம் அதில் ஆரம்பித்து கண்டுபிடிக்கப்பட்டன. அடுத்தது 4வது பாயிண்ட் மதுரைக்கு அதில் ஆரம்பித்து கிடைத்துள்ளன. அதுவரையும். அடுத்தது இவையெல்லாம் அதில் ஆரம்பித்து அந்த சான்றுகள் ஆகும். இதுவரையும் சிறுவினா 1ற்கான விடை. அடுத்தது சிறுவினா 2. மூங்கிலால் செய்யப்படும் பொருட்கள் குறித்து எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 72 இருக்குது. பக்க எண் 72 அந்த பிக்சருக்கு கீழே மூங்கிலை கொண்டு பல வகையான பொருட்கள், கைவினைப் பொருட்கள் செய்யப்படுகின்றன. அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது மட்டக்கூடை, தட்டுக்கூடை அதில் ஆரம்பித்து மூங்கில்கள் மூலம் உருவாகின்றன. அதுவரையும். அடுத்த பாயிண்ட் திருமணத்தின் போது துணிகள் அதில் ஆரம்பித்து சீர்குடைகளாக பயன்படுத்துவர். அதுவரையும். அடுத்த பாயிண்ட் கடவுள் வழிபாட்டின் போது வெற்றிலை, பாக்கு, பூ, பழம் போன்றவற்றை முரத்தில் வைத்தும் படைப்பர். அதுவரையும் சிறுவினா 2ற்கான விடை. அடுத்தது நெடுவினா. தமிழக கைவினை கலைகளை பற்றி செய்திகளாக தொகுத்து எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 70, 71, 72, 73. முன்னுரை போட்டுட்டு நுழையும் முன் அந்த பாக்ஸில் அன்றாட பயன்பாட்டுக்காக அதில் ஆரம்பித்து அக்கலையை பற்றிய அறிவோம். அதுவரையும் முன்னுரை. அடுத்தது மண்பாண்டம் செய்தல்னு ஹெட்டிங் போட்டு குடம், தொட்டி, கலையம் அதெல்லாம் எழுதிட்டு போன்ற இவையெல்லாம் சுத்தமான களிமண்ணால் செய்யப்பட்டவை. குளங்கள், ஆற்றங்கரைகள், வயல்வெளிகள் ஆகிய இடங்களில் இத்தகைய களிமண்கள் கிடைக்கும். இது மண்பாண்டம் செய்த இந்த ஹெட்டிங் கீழே எழுதிக்கிட்டு சுடுமண் சிற்பங்கள்னு ஹெட்டிங் லைன் போட்டு மண்பாண்டங்களை போன்றே அதிலிருந்து சுடுமண் சிற்பங்கள் ஆகும். அதுவரை எழுதிட்டு சுடுமண் சிற்பங்களை அழகாக செய்து வைத்திருப்பார்கள். அடுத்தது கலைப்பொருளாக அழகுக்காக பல இடங்களில் பயன்படுத்துகின்றனர். அடுத்தது மூங்கில் கலைன்னு ஹெட்டிங் போட்டு மூங்கில் கலை கொண்டு பல வகையான பொருட்கள் செய்யப்படுகின்றன போட்டு அந்த பேரா ஃபுல்லாக மூங்கில் மூலம் உருவாகின்றன. அந்த மட்டக்கூடை, தட்டுக்கூடை அதில் அந்த ரெட் கலரில் உள்ளதெல்லாம் எழுதிட்டு எத்தனையோ பொருட்கள் மூங்கில் மூலம் உருவாகின்றன. அதுவரை எழுதிக்கிடுங்க. கோரைப்பாய் அப்படி ஹெட்டிங் விட்டு பாய்களில் பல வகை உண்டு. அந்த பாய் வகைகள்லாம் எழுதிக்கிடுங்க. தடுக்குப்பாய், பந்திப்பாய், பட்டுப்பாய், திண்ணைப்பாய், தொழுகைப்பாய் அது எழுதிட்டு அடுத்த பாயிண்ட் குத்துவிளக்கு, மயில், பூக்கள் போன்றவை வழிபாட்டு சின்னங்களிலும் கூட
பாய்களில் இடம்பெறுவது உண்டு. அதில் பனையோலைன்னு ஹெட்டிங் லைன் போட்டு குழந்தைகளுக்கான அதில் ஆரம்பித்து அந்த பாரா முடிகிற வரையும் எழுதிக்கிடுங்க. பிரம்பு கலைன்னு ஹெட்டிங் லைன் போட்டு குழந்தைகளுக்கான தொட்டில், பெரியவர்களுக்கான ஊஞ்சல் அதில் ஆரம்பித்து பிரம்பிலேயே உள்ளன. அடுத்தது பலவகை பொருட்கள் ஹெட்டிங் லைன் போட்டு மண் பொம்மைகள் செய்தல் அதில் ஆரம்பித்து போன்றவற்றை பொருட்கள் உருவாகுதல் அதுவரை எழுதிக்கிடுங்க. முடிவுரைன்னு ஹெட்டிங் லைன் போட்டு இவற்றை பற்றி அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, அதில் ஆரம்பித்து அந்த பாரா முடிகிற வரையும் கலைஞர்களையும் நாம் ஊக்குவிக்க வேண்டும். இதுவரையும் நெடுவினா ஒன்றிற்கான விடை. சிந்தனை வினா: கைவினை கலைகளும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்குமான இடையேயுள்ள தொடர்பை குறித்து எழுதுக. தமிழக கைவினைப் பொருள்கள் அனைத்தும் இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்தி செய்யப்பட்டவை. பயன்பாட்டிற்கு பின்னர் இவற்றை மண்ணில் போட்டாலும் நிலவளம் பாதிக்காது, ஏனெனில் இவை மட்கும் தன்மை உடையது. இப்பொருட்களை செய்வதற்கு எவ்வித ரசாயன பொருட்களும் பயன்படுத்துவதில்லை. ஆகையால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.